மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் முல்லை பெரியாறு பாசன கால்வாயில் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாசன கால்வாயில் கழிவுகளை கொட்டுவதால் விவசாயம் பாதிப்படைவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் மேலூரிலிருந்து கொட்டவடி மற்றும் பன்னெண்டாங்குடி செல்லக்கூடிய பிரதான கால்வாய், அதாவது 12வது நம்பர் கால்வாய் பகுதிகளில் அதிகமாக குப்பைகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மருத்துவ கழிவுகள், பொது கழிவுகள் என வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கழிவு நீர்களும் கலந்து இந்த பகுதியில் வருவதாலும் அதிகமாக துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்பகுதிகளில் மாலை மற்றும் காலை வேளைகளில் அதிகமான மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளாகவும் அரசு மேல்நிலை பள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் திகழ்ந்து வருகின்றது. அதனால் இப்பகுதியில் உள்ள குப்பைகளை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் மேற்கொண்டு இந்த பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளுக்கு உரிய கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்ப இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கேட்போம். வணக்கம். இல்லை, ஏற்கனவே நாங்கள் சொன்னதே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னதே கிளீன் பண்ணாங்க. இப்போ ஆற்றுல தண்ணி நின்றுச்சு. மறுபடியும் பழைய மாதிரியே மக்கள் இதில் ஈடுபட்டாங்க. குப்பை போடுறது, கழிவு நீரை உள்ளே விடுறது, நகராட்சியிலேருந்து க்ளீன் பண்ணாமல் விடுறது. இப்போ நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடி செய்யறோம்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த வரைக்கும் வரல. ஆனால் எங்களுக்குள்ள எங்களால் நிற்க முடியல. உங்களுக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நாங்கள் அன்றாட பொழப்பு நடத்த வர்றவங்க. எங்களால் எங்களுக்குள்ள நிற்கவே முடியல. நாட்டுறோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, பயங்கரமான நாட்டுறோம். பக்கத்தில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு 500 பிள்ளைகள் நடந்து போங்க. 500-100 பிள்ளைகள் நடந்து மூக்க பிடிச்சிக்கிட்டே தான் போகுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களால் நிற்கவே முடியல. புஷ்டலோ தாங்க முடியல. இதனால வியாதிகள்லாம் பரவும். எங்களுக்கே ஒரு அச்சமாக இருக்குது. இது முல்லை பெரியார் கால்வாய் பாசனம் தண்ணி வர்றது மட்டும் அந்த 3 மாதம் மட்டும் தண்ணி போகிறதுனால சுத்தமாக இருக்கும். தண்ணி இல்லாயினாவே கால்வாய் பூரா குப்பை, சாக்கடை அனைத்துமே அதில் கலந்துட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷமாக ரொம்ப மோசமாக காசு வருது. அதனால் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சுகாதாரமற்ற பயங்கரமான வியாதிகள். 4 மணி பகல்லையே கொசு கடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பகலில் கொசு கடிங்க. அதனால் என்னென்ன வியாதி வரும்னு, கொசு கடிச்சா என்ன வியாதி வரும்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்களே எத்தனையோட நகராட்சியிலையும் சொல்லிட்டோம், அதுலேயும் சொல்லிட்டோம். யாரும் கண்டுக்கிறல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. தாசில்தார் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே சொல்லிட்டோம். நாங்களும் சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டோம். ஆமாம், க்ளீன் பண்ணணும். நிறைய சாக்கடை வருது, செப்டி டேங்க் இதில் தான் வருது. இந்த 3 மாதம் தண்ணி வர டைம் மட்டும் தண்ணியோட தனியாக போயிட்டு இருக்கு. அதனால் ஒன்றும் தெரியல. மற்ற நாள் பூரா அப்படியே தான் கிடக்கு.